ஹாய் வியூவர்ஸ். யாருது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு பிசி வந்து பில்ட் பண்ண போறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமான விலையிடுறதுக்கு காரணமாக கொஞ்ச நாளாக வந்து நம்ம பிசி எதுவுமே பில்ட் பண்ணாமல் இருந்தோம். இப்போ என்னடா பண்ண சொல்றேன்? ஸோ இப்போ மறுபடியும் வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வந்து பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஆஃபீஸ் யூசேஜுக்கு தேவையான தரமான ஒரு பிசியை வந்து பில்ட் பண்ண போகிறோம். வாங்க இது என்னென்னலாம் நம்ம கொடுக்க போகிறோம், என்னென்னலாம் போட்டு வந்து பில்ட் பண்ண போகிறோம், எப்படி பில்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பிசி அசம்பிளுக்கு தேவையான ஒவ்வொன்றா வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் போதைக்கு மானிட்டர் வந்து லாஸ்ட்டாக வந்து தேவை. மதர் போர்ட் இருக்கட்டும், அதாவது எஸ்எம்பிஎஸ் இருக்கட்டும், மற்ற ஐட்டம் எல்லாம் எடுத்து உரம் வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு தேவையான ஐட்டத்தை மட்டும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் வச்சுக்கலாம். இதுதான் வந்து கேபினெட். இதுதான் மெயினாக ஃபஸ்ட்டு தேவை. நான் அதை பார்க்கணும். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து கேபினெட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் நார்மல் குவாலிட்டியில் தான் வந்து வாங்கியிருக்கோம். இப்போ இது எதுக்கு என்கிட்ட சொல்கிறேன்? ரொம்ப ஹை குவாலிட்டியெல்லாம் கிடையாது. ஸோ ஏற்கனவே இது வந்து பட்ஜெட் பிசி அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு பட்ஜெட்டை சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போது இதை வந்து சைடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே தான் போர்டு வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கேஸை கலட்டி எடுத்துக்கலாம். இங்கே கலட்டி எடுத்தோம் அப்படின்னா அடுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில வயர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த வயர்ஸ் கூடவே வந்து இந்த மதர் போர்டை இதில் ஸ்க்ரூ பண்ணுறதுக்கான ஸ்க்ரூவும் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க, எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த வயர்லாம் எதுக்கு அப்படின்னா இது வந்து ஃப்ரண்ட் பேனல் வயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்சுக்கான கேபிள், பவர் ஆன் பண்ணும்போது எல்இடி ஃப்ரண்ட்டில் எல்இடி வர அந்த கேபிள், ஆர்டிஸ்க்கு எல்இடி, ஆர்டிஸ்க்கு வந்து ஒன்றை மட்டும் மீண்டும் ஆழத்து ஒரு கூட்டவதா அப்படிங்கிறதுக்கான ஒரு எல்இடி வந்து இருக்கும். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. ரீசெட் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி, ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம யூஎஸ்பி போடுறோம்ல, அதோடைய இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து தேவையானது வந்து நம்ம வந்து இப்போ போர்டு தான் வந்து தேவை. போர்டு பார்த்தீங்க அப்படின்னாலே ஃபாக்ஸின் பிராண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபாக்ஸின் பிராண்டில் போர்டு போகிறோம். இது H61 மதர் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆர்டிஸ்க் கனெக்ட் பண்ணுறதுக்கான சாட்டா கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. மதர் போர்டில் பின்னாடி என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருவாங்க அந்த போர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த பிளேட் வந்து கொடுப்பாங்க. எல்லா மதர் போர்ட்லையும் இந்த பிளேட் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூசர் மேலே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு காலத்துலையும் பிடிச்சி பார்த்தது கிடையாது. ஓகே, இதுதான் வந்து மதர் போர்டு. ஸோ போர்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் வந்து மதர் போர்டு. ஸோ இந்த இடத்துல ப்ராசஸர் போட போகிறோம், இங்கே ரேம் போட போகிறோம். எல்லாமே வந்து சாட்டா கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்லாட்டு. இது வந்து பிசிஐ ஸ்லாட்டுன்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா நம்ம கிராஃபிக்ஸ் கார்டோ இல்லை வேறு ஏதோ பிசிஐ கார்டு போடுற மாதிரி இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம NVMe வேணாலும் நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். டேரெக்டாக வந்து NVMe வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது வயாஸ் பேட்டரி வந்து அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த போர்டு தான் வந்து இந்த கேபினெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கான ரேமு, ப்ராசஸர் எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து போட்டுடலாம். உடனே இந்த ப்ராசஸரில் இந்த பின்னெல்லாம் சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து கேப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராசஸர் கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது ப்ராசஸர் கேப் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே நிறைய பின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராசஸர் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து செட் பண்ணோம். இந்த இடத்துல இந்த லெக் இருக்கும் ப்ராசஸரில், அதே மாதிரி இங்கே போர்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்து கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் இந்த லாக் உள்ளே வச்சு ப்ராசஸர் அந்த கிளிப் வச்சு ப்ரெஸ் பண்ண அப்படின்னா லாக் ஆகிடும். ஸோ அடுத்தது ரேம் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் 2 4GB ரேம் வந்து போடுறோம். 2 பேரா மம்மி? ஏன் இந்த 2 4GB ரேம் வந்து போடுறோம்
டேரெக்டாக 8GB போடாமல் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, ரியல் சேனலு 4GB மொத்தம் 8GB ரேம் வந்து நம்ம போடுறேன். வச்சு லாக் பண்ணோம் அப்படின்னா இந்த லாக் இந்த கிளிப் பாருங்கள், இதில் வச்சு லாக் பண்ணோம்னா இப்படி லாக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்புறமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேனை வந்து ஃபிட் பண்ணேன். ஸோ நம்ம ஃபேன் நம்ம போயிடுச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேனு. ஸோ ஃபேனையும் வந்து நம்ம கரெக்டாக வந்து அதுக்கு உட்கார வைக்கணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸிங் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து ப்ராசஸரில் ஏற்படக்கூடிய ஹீட்டை வந்து இந்த ஃபேனுக்கு கலத்தி இந்த அலுமினியம் பிளேட்ஸ் வழியாக வந்து இந்த ஃபேன் ஓடும்போது அந்த ஹீட் வந்து டோட்டலாக வெளியே வர்றதுக்கு மண்டையில் இருக்கிறது என் மண்டையில் ஏற்ற நினைக்காத, என்ன சுதந்திரமாக வாழ விடு பேஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்ம கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னாலே ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகுது அப்படின்னா ஒரு பிசி அதை பில் பண்ணி ஸோ இந்த பேஸ்ட்டை எடுத்துகிட்டு இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப டைட் ஆகிடும், காஞ்சி போயிடும். ஸோ அந்த பேஸ்ட்டை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக பேஸ்ட் வச்சு மறுபடியும் வந்து போடுவோம். ஸோ இந்த ஃபேன் வந்து இந்த போர்டில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 4 லெக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு லெக்லேயும் வந்து நம்ம கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணணும். ஸோ இது கரெக்டாக நீங்கள் பண்ணல அப்படின்னா இந்த லெக் வந்து உடஞ்சிடும், அப்புறம் ஃபேன் வேஸ்ட்டு தான், வேறு ஃபேன் தான் நீங்கள் வந்து வாங்கி போடணும். ஸோ அது கரெக்டாக பார்த்து செட் பண்ணணும். செட் பண்ணி வச்சுட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 பக்கம் வந்து லாக் ஆகிடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், 4 பக்கமும் வந்து லாக் ஆகணும். ஓகேவா? பாருங்கள் 4 பக்கமும் ஃபேன் வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த வயர் வந்து நம்ம ஃபேனுக்குன்னு கொடுத்துருக்கக்கூடிய பிளேஸில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த வயர் எங்கேயுமே வந்து ஃபேனில் பட்டுறாமல் ஸோ நம்ம சைடில் வந்து பத்திரமா வந்து கொண்டு போகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபேனுக்குன்னு சொல்லி இடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம இந்த ஃபேனை அந்த பின்னில் வந்து இந்த ஃபேனை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ வயர் வந்து எங்கேயும் ஃபேனில் படாமல் இருக்க சைடில் ப்ராப்பராக நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபேனில் பட்டுச்சு அப்படின்னா வயர் கட் ஆகிடும், அப்புறம் பிரச்சனை தான். சிஸ்டம் ஓடும்போது சவுண்ட் வந்துட்டு இருக்கும், அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஏற்படும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம மதர் போர்டில் செட் பண்ண வேண்டிய காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். என்ன பண்ணியிருக்கோம்? மதர் போர்டில் ப்ராசஸர் செட் பண்ணியிருக்கோம், ரேம் செட் பண்ணியிருக்கோம், ஃபேன் செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிளேட்ஸை இதுக்கு ஏற்ற மாதிரி பிளேட்டை கேபினெட்டில் செட் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம மதர் போர்டை கேபினெட்டில் ஃபிட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த பிளேட் எடுத்துட்டா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் ஓப்பன் இது கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்தெந்த இடமெல்லாம் நமக்கு வேணுமோ அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக போர்டு உட்காந்துருச்சு. போர்டு வந்து இங்கே உட்கார வைக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பாருங்க எல்லாமே வந்து ப்ராப்பராக அந்தந்த போல்ஸுக்கு நேராக அந்தந்த போர்ட்ஸ் வந்து உட்காந்துருச்சா அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த போர்டை வந்து நம்ம மதர் போர்டில் வச்சு லாக் பண்ண வேண்டியதான். ஸோ இது லாக் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து நமக்கு இந்த கேபினெட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாருங்கள் 4 லெக்குமே வந்து கரெக்டாக உட்காருதான்னு பார்த்து நம்ம ஸ்க்ரூ பண்ண வேண்டியதான். அதான் ஸோ நம்ம எந்த ஸ்க்ரூ வேணுமோ அந்த ஸ்க்ரூ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூவும் கொடுத்துருப்பாங்க. நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அடுத்த வாட்டி ஏதாவது பிசி பில் பண்ணும்போது இல்லை சர்வீஸ் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும். ஸோ என்ன ஸ்க்ரூ வேணுமோ அந்த ஸ்க்ரூ மட்டும் எடுத்து பேக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தேவையானதெல்லாம் வந்து போர்டில் வச்சு கேபினெட் வச்சு லாக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இந்த SMPS பவர் சப்ளை யூனிட்டை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக இதை வந்து ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும், இப்பயும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா மதர் போர்டு ஃபேனும் பவர் ஜாக்கும் வந்து வெளியே வர மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ SMPS வந்து நம்ம கேபினெட் செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேபிள்ஸை ஒவ்வொன்றா நம்ம தேவையான இடத்துலலாம் வந்து கொடுக்க வேண்டியதான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் பவர் சப்ளைக்கு மதர் போர்டுக்கு போகக்கூடிய
மெயின் கேபிள் எல்லா இடத்துக்கும் வந்து ப்ராசஸர் தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் வந்து இந்த கேபிள் மூலமாக தான் வந்து கரண்ட் வந்து போகும். ஸோ இதில் எல்லாத்துலேயும் வந்து இந்த ஒவ்வொரு வயர்லையும் ஒவ்வொரு வோல்டேஜ் போகும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம மதர் போர்டில் இந்த மதர் போர்டில் இருக்கக்கூடிய ஜாக்கில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் சில கேபிள்ஸ்லாம் இருக்குது. இது இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஹார்ட் டிஸ்க் போட்டோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு கொடுக்கக்கூடிய பவர் சப்ளைக்கு தேவையான கேபிள்ஸ் அண்ட் அடிஷ்னல் ஃபேனு லைட்டு அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதா இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டாக ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ எஸ்எஸ்டிக்கான எஸ்எஸ்டி வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணணும், வச்சு கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபாக்ஸின் அதுவுமே வந்து ஃபாக்ஸின் ஃப்ரெண்டோடு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குடா இப்படி விளம்பரம் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஃபாக்ஸின் பிராண்டோட தான். ஸோ பிராண்ட் வைஸ் கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்சில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதால நம்ம இந்த பிராண்டை வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் கஸ்டமருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஃபாக்ஸின் பிராண்டை தான் வந்து நம்ம எல்லாமே வந்து போட்டிருப்போம். ஸோ இதான் வந்து எஸ்எஸ்டி. ஸோ இந்த எஸ்எஸ்டியை வந்து நம்ம கேபினெட்டில் வச்சு லாக் பண்ண வேண்டியதுதான். ஸோ இங்கே எல்லாத்துக்குமே வந்து ஸ்க்ரூ கேபினெட் வாங்கும்போது கேபினெட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் வந்து வச்சு இங்கே வந்து லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்டியை நம்ம கேபினெட்டில் வந்து வச்சு லாக் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே கேபினெட் கூட வந்து லாக் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து நம்ம கேபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து தாய்ச்சி போட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாட்டா கேபிள் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். எஸ்எஸ்டியை கனெக்ட் பண்ணுறதுக்கான சாட்டா கேபிள். ஓகே, இதை வந்து மதர் போர்ட்லேக்கு மதர் போர்டில் சாட்டா போர்ட்டில் இதை கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து just putting it up so invite the and you out from it back. Sorry to the in the past. Oh, sorry. Guys, ஓகே, இப்போ எஸ்எஸ்டிக்கு தேவையான பவர் சப்ளை கொடுத்தாச்சு. டேட்டா கனெக்ஷன் அதாவது சாட்டா கேபிள் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் பேனலுக்கான ஃப்ரண்ட் பேனலோடைய கேபிள்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த சீரியல் போர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து இந்த டேட்டாவும் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி ஃப்ரெண்டு வந்து இருக்கக்கூடிய யூஎஸ்பி ஒன்று ஆடியோ ஒன்று. ஸோ அதையும் அதுக்கான பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ கேபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இந்த கேபிள் எல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு கிடக்குது. அதனால் இந்த கேபிள் எல்லாம் வந்து ஒரு நேப் போட்டுக்கலாம். ஓகே, இது போட்டு சொல்லிட்டா எந்த கேபிளும் வந்து நமக்கு வந்து ஃபேனில் படக்கூடாது, அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து இதோட செட்டப் எல்லாமே ரெடி, அவ்வளோதான். இப்போ வந்து சிபியூ செட்டப் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ சிபியூவில் போட வேண்டிய கேபினெட்டில் போட வேண்டிய எல்லாமே வந்து போட்டு இப்போ சிபியூ வந்து ரெடி. அடுத்தது நம்ம மானிட்டர் வந்து ரெடி பண்ண வேண்டியதான். மானிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெப்ரானிக்ஸ் பிராண்டோடைய ஜெப்ஸ்டார் அப்படிங்கிற மானிட்டர் 19 inch மானிட்டர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் இருக்குது, பவர் கேபிள் இருக்குது, அதுக்கு ஸ்டாண்டர்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு 5 mark ஸ்டாண்டர்ட் அடுத்தது ஆன் வந்துருக்கு. சரி எடுத்துலாம். மானிட்டர்ஸ் யூசர் மேனுவல் இருக்குது, மானிட்டர்ஸ் தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலையா இருக்கீங்க. ஸோ மேலே வந்து ஸ்டிக்கரு இது வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வேறு வால்ஸ் கொடுத்துருக்காங்க.
இதில் இந்த பைப் வந்து நம்ம ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணணும். இது பேஸில் இந்த பைப் வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே சொல்ல வேண்டியதுதான். இது பாருங்க, அவ்வளோதான். கரெக்டாக வந்து மானிட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதாவது 360 ரொட்டேட்டபுளாக இது கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படின்னு 360 ரொட்டேட்டபுளாக சுற்றக்கூடாது. ஸோ இந்த பொசிஷனில் இந்த பேஸ் வந்து ஃப்ரண்ட் சைடில் அதிகமாக இருக்க வைக்கணும். அப்போ தான் வெயிட் தாங்கும், இல்லைனா வந்து சரியாக விழுந்துடும். ஓகே, இப்போ மானிட்டர் ரெடி. எல்லாத்துக்கும் வந்து பவர் சப்ளை கொடுத்து இப்போ செக் பண்ண வேண்டியதான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDMI கொடுத்துருக்காங்க. HDMI எப்படி வச்சுக்கலாம் அன்றைக்கி ஒரு வச்சுக்கலாம். பிடிக்கலாங்க. சரி, பாருங்க, பவர் கொடுத்த ஒரு லைட், அது ஒரு லைட் எரியுதா. இப்போ மானிட்டருக்கு பவர் வரல, மானிட்டர் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க, அதை ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, மானிட்டர் ஆன் ஆயிடுச்சு. CPU நம்ம இன்னும் ஆன் பண்ணல, CPU ஆன் பண்ணுறோம். ஓகே, ஃபாக்ஸன் பிராண்டோடைய இது வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டபிள் டிவைஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சரி வாங்க. இப்போ வந்து OS வந்து போடுறது மட்டும்தான் இதில் வந்து பாக்கி. ஸோ OS வந்து நம்ம கஸ்டமர் பிளேஸ்லேயே வச்சு அந்த OS போட்டு போகிறோம். ஸோ வாங்க நம்ம கஸ்டமர் பிளேஸ்க்கு இந்த செட்டப் அப்படியே கொண்டு போய் கஸ்டமர் பிளேஸில் செட் பண்ணி வச்சு அவங்களுக்கு OS போட்டு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம பிசி பில்டப் ஏற்கனவே முடிச்சிட்டோம். நம்ம ஆஃபீஸ்ல இருந்து எல்லாமே ஃபுல்லாக பில்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இங்கே வந்து ஜஸ்ட் செட்டப் பண்ணி கஸ்டமருக்கு OS போட்டு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட். இங்கே வந்து டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாமே வந்து எடுக்கிறாங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு 2 பிசி வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. கம்ப்யூட்டர் பத்தாது அப்படிங்கிறதுனால பிசி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பர்சன்டேஜ் பக்கத்துலேயே வந்து லொக்கேட் ஆயிருக்கு. சேலம் சுற்றி இருக்கிறவங்க யாராவது டைப்ரைட்டிங் கிளாஸ் இல்லை கம்ப்யூட்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணால் இவருக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. நம்ம இதை இப்படி செட்டப் பண்ணி கஸ்டமர் வாய்ஸ் கொடுக்குறோம். மாதிரி பார்க்கலாம். சூப்பர், ஃபுல் செட்டப் பண்ணியாச்சுமா. இது வந்து கூட்டம் இந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ வந்து இது வந்து OS போட்டு OS பாதடி இதில் OS போட போட்டு புதுசாக கம்ப்யூட்டர் OS போட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேவையான சாஃப்ட்வேர்ஸ் பேசிக் சாஃப்ட்வேர்ஸ்லாம் தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணி தருவோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு சீக்ரெட் வெப்சைட் சொல்கிறேன். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா தேவையான எல்லா சாஃப்ட்வேருமே 1 கிளிக்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அடிக்கடி OS போடுறோம், இல்லை டெக்னீஷியன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. வாங்க அந்த வெப்சைட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ப்ளீஸ் டைப் பண்ணுங்க, NIT அப்படின்றத டைப் பண்ணுங்க. அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் உள்ளே போய்க்கோங்க. அதில் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேருமே இந்த இடத்துல இருக்கும். பாருங்கள், வெப் ப்ரௌசர்னா வெப் ப்ரௌசரில் என்ன நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மெசேஜுக்கு எதாவது ஆப் தேவைன்னா இது, மீடியா வேணா மீடியா, VLC-ஆ இல்லை iTunes-ஆ இந்த மாதிரி எந்த ஆப் வேணுமோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமிங் சைட் இருக்கவங்க அப்படின்னா .NET, Java அதெல்லாம் வேணா பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாமே வந்து இமேஜ் வியூ பண்ணுறதுக்கு சில ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் வியூ பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்புமே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேட்வேர் 9 இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ஃபைல் செட்டப் ஃபைல் வந்து ஒரு டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த செட்டப் ஃபைலை டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த செட்டப் ஃபைலை ரன் பண்ணிங்க அப்படின்னா அது இன்ஸ்டால் ஆகும். ஓகே, அது அந்த செட்டப் ஃபைல் இன்ஸ்டால் ஆகி அதுலேயே வந்து எல்லா தேவையான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து 1 by 1 வந்து அப்படியே பேக்ரவுண்டில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணிட்டு அடுத்து உங்கள் வேலையை பார்த்துக்கலாம். அது பாட்டுக்கு பேக்ரவுண்டில் இன்ஸ்டால் ஆகிக்கும்.